போஸ் பேட் மொத்தம் கேட்டாக்கா இதை இமெயில் ஐடி கொடுத்ததே வந்து ஹோம் அப்ளையன்ஸ் கொடுக்குறாங்க வாரண்டி இஷ்யூக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் இது பண்ணிட்டு வரேங்க கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி 70 தடவைக்கு மேலே இருப்பேன் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டேங்க. ஆமாம் சார், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாலுமே நாங்கள் வந்துட்டு இங்கே என்ன ப்ராசஸோ அது மாதிரி தான் நாங்கள் பண்ண முடியுங்க. நீங்கள் எவ்வளோ டைம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாலும் எங்களுக்கு என்ன வந்துட்டு பண்ண முடியுமோ அது மட்டும்தான் பண்ண முடியும் சார். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ் ஆனது பார்த்தீங்கன்னா February 17 தான் வாரண்டி இஷ்யூக்கு. ஓகேங்களா? இப்போ February 17 8 days வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 8 business days வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 days தான் இன்னையோட செட்டி ஆகுது சார். 5 6 7 8 நீங்கள் வந்து என்னைக்குன்னா 27 கால் பண்ணால் மட்டும்தான் என்னுடைய செல்லேருந்து ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைன்னா ரீஃபண்ட் அப்ளை பண்ண முடியும் சார். அதுக்கு முன்னாடி நீங்கள் கான்டாக்ட் பண்ணாலும் எங்கள் சைட்லேருந்து எதுவுமே பண்ண முடியாதுங்க. 27 நீங்கள் கால் பண்ணால் மட்டும்தான் எங்கள் சைட்லேருந்துட்டு ரீஃபண்ட் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் எதுனாலுமே பண்ணி தர முடியுங்க. நான் என்ன கேட்குறேன்னாக்கா போன வருஷம் செப்டம்பர் மாதம் 15 நான் கால் பண்ணி இது வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுங்க, இது அவங்க இமெயில் ஐடி கொடுத்தாங்க, அதுக்கு சென்ட் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் தரப்புலேருந்து கேட்டாங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விட்டேன். இது வரைக்கும் 70 தடவைக்கு மேலே நான் இது பண்ணி விட்டுக்கிறேன். ஆனால் இப்போ தான் 17 பிப்ரவரி மாதம் தான் இது பண்ணிக்கிறாங்கனாக்கா இப்போ இவ்வளோ நாள் என்ன செஞ்சாங்க? இத்தனை தடவை நான் கம்ப்ளைண்ட் பண்ணினேன், அதுக்கு என்ன இது? ஏன்னா உங்களுடைய போட்டோஸ் எதுவுமே கிளியரா இருந்திருக்காது சார். அதனால அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. நான் எப்படிங்க லாஸ்ட் டைம் தான் அவங்க அப்ரூவ் பண்ணிருக்காங்களே. மொத்தம் கேட்டாக்கா இதை இமெயில் ஐடி கொடுத்ததே வந்து ஹோம் அப்ளையன்ஸ் கொடுக்குறாங்க. பைக் பேட்டரி ஆட்டோமொபைல்ஸுக்கு உண்டான இதுவே கொடுக்கல, இமெயில் ஐடியே கொடுக்கல. இப்பயும் சரியா இப்பயும் வந்து பைக் ஆட்டோமொபைல்ஸுக்கு வரைக்கும் தான் கொடுக்குறாங்க. ஆட்டோமொபைல்ஸில் ஹோம் அப்ளையன்ஸுக்கு வரைக்கும் தான் கொடுக்குறாங்க இமெயில் ஐடி. அதில் தான் நான் சென்ட் பண்ணி விடுக்குறேன். இதுவும் வந்து கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆட்டோமொபைல்ஸுக்கு உண்டான இது வந்து கொடுக்கணும்ல, இமெயில் ஐடியை கொடுக்கணும்ல. ஆட்டோமொபைல்ஸுக்கு உண்டான இமெயில் ஐடி கொடுக்காத எதுக்கு இந்த மாதிரி இது பண்ணாங்க, அலக்கழிக்கிறாங்க. 5 months ஆகுது இதோட. சரிங்களா சார்? உங்களுடைய இஷ்யூ புரியுது சார். பட் எங்க சைட்ல இருந்து என்ன ப்ராசஸ் பண்ண முடியுமோ அதுதான் எங்களுடைய சைட்ல பண்ண முடியுங்க. அதுதாங்க இந்த கஸ்டமர் கேர் இருக்கிறவங்க என்னத்துக்கு இது பண்றாங்க? கிளியரா எடுத்து அனுப்பி விடுங்கன்னு சொன்னாங்க, கிளியரா எடுத்து அனுப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் எங்களுடைய சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா 2 days நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. போன டைம் நீங்க வந்தப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கா அந்த டிக்கெட் ரைஸ் பண்ணி இது கண்டிப்பா சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்குள்ள உங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டோ ரீஃபண்டோ எதுனாலுமே நாங்க பண்ணி கொடுப்போம் சார். 27 கால் பண்ணுங்க, எங்களுடைய சைட்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைன்னா ரீஃபண்ட் எது வேணாலும் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? நீங்க இப்ப சொல்றீங்களா இந்த இதை உறுதிமொழி சொல்றீங்கல்ல, இதே மாதிரி உறுதிமொழி வந்து எப்படி பார்த்தாலும் 8 பேர் சொல்லிட்டாங்க. இதோட நீங்க வரீங்க இல்லை, இதுக்கு முன்னாடி 8 பேர் சொல்லிட்டாங்க. நாங்க வந்து சரி பண்ணி கொடுத்துறோம்னு 8 பேர் இதே மாதிரி உறுதிமொழி கொடுத்தோம். உறுதிமொழி சொன்னாங்க. ஓகே, இந்த டைம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க சார். இல்லங்க, நான் என்ன எஸ்கலேட் வரைக்குமே போயிருக்கு இந்த ப்ராப்ளம். ஸோ அதனால இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு சொல்லுங்க. இப்போ வந்து ஆட்டோமொபைல்ஸுக்கு உண்டான இதை இமெயில் ஐடி கொடுக்காத ஹோம் அப்ளையன்ஸுக்கு பவர் டூல்ஸுக்கு உண்டான இதை வந்து கொடுத்துக்குறாங்கனாக்கா இதில் எப்படி அது இது அவன் ராங்காக தானே போகும். இது ஆட்டோமொபைல்ஸுக்கு உண்டான இமெயில் ஐடி கொடுத்தா தானே, பவர் போஸ் கம்பெனியோட ஆட்டோமொபைல்ஸ் இமெயில் ஐடி கொடுத்தா தானே நான் அனுப்பிச்சாக்கா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க, அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் கொடுப்பாங்க. இது வரைக்கும் வந்து ஆட்டோமொபைல்ஸுக்கு உண்டான இமெயில் ஐடியை கொடுக்கல. கொடுத்தா தானே நான் அனுப்பிச்சாக்கா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க, அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் கொடுப்பாங்க. இது வரைக்கும் வந்து ஆட்டோமொபைல்ஸுக்கு உண்டான இமெயில் ஐடியை கொடுக்கல. இப்பயும் வந்து நான் வந்து ஹோம் அப்ளையன்ஸுக்கு தான் வந்து நான் அனுப்பிச்சுக்கிறேன். ஆட்டோமொபைல்ஸுக்கு உண்டான இது வந்து இமெயில் ஐடிக்கு நான் அனுப்பலை. அது வந்து எந்த இமெயில் ஐடியும் எனக்கு தெரியாது. உங்கள் தரப்புலேருந்து தான் எங்களுக்கு கொடுக்கணும். இமெயில் ஐடி வந்து எங்களுக்கு கொடுக்கணும், அவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ண சொல்லணும், இல்லைன்னா கஸ்டமர் கேர் நம்பர் சொல்லணும். அந்த இது வந்து இதுவே கிடையாது என்கிட்ட.
ஃபஸ்ட்டு கஸ்டமர் கேர் நம்பர் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, அது வந்து நாட் ரீச்சபிள்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கொடுத்தாங்க, ஹோம் அப்ளையன்ஸுக்கு உண்டான இமெயில் ஐடி, அதுக்கு சென்ட் பண்ணி விட்டேன். அதுக்கும் ரிப்ளை வரல. ரெண்டாவது வந்து இப்போ வந்து கொடுத்தாங்க, அதுக்கும் வந்து சென்ட் பண்ணி விட்டுக்குறேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து இது வந்து இது பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. இந்த சொல்கிறதும் சரி, இது வந்து ஹோம் அப்ளையன்ஸுக்கு தானே போகுது, ஆட்டோமொபைல்ஸுக்கு உண்டான இமெயில் ஐடி இல்லையே இது. ஓகே சார், பரவாயில்ல. நீங்க ஆல்ரெடி இமெயில் ஐடி எல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க. எங்களுடைய சைட்ல இருந்து கண்டிப்பா நாங்க ஹெல்ப் பண்ணி கொடுப்போம் சார். ஓகேங்களா? நீங்க எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. அதுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? போஸ் கம்பெனியுடைய ஹோம் அப்ளையன்ஸுக்கு உண்டான வாஷிங் மிஷினு, இந்த ட்ரையரு, இந்த இதுக்கு அந்த ஹோம் அப்ளையன்ஸுக்கு உண்டான இதை வரைக்கும் தான் இமெயில் ஐடிக்கு தான் போய் சென்ட் பண்ணிக்குது. ஆட்டோமொபைல்ஸுக்கு உண்டான இது பேட்டரிக்கு உண்டான இது வந்து போகல, இமெயில் ஐடிக்கு போகல. ஹலோ, வணக்கம். என் பேர் ஸ்ரீராம். தங்களுக்கு எவ்வாறு உதவலாம்? 2024 ஒரு பேட்டரி வாங்குங்க, போஸ் பேட்டரி. சரிங்க சார். அது வந்து நான் இது அவங்க இமெயில் ஐடிலாம் இது பண்ணாங்க, ரிக்வஸ்ட் கொடுத்தாங்க. அதில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணது, ஆனால் வந்து அவங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதே மாதிரி இங்கேயும் உங்கள் இதுலேயும் வந்து 70 தடவைக்கு மேலே நான் இது பண்ணிட்டேன், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். வாரண்டி கிளைம் ஆக மாட்டுது. பொருளோட ஆர்டர் நம்பர் மட்டும் கொடுங்க சார். அதான் 70 தடவைக்கு மேலே நான் அனுப்பிச்சிட்டேங்க உங்கள்கிட்ட. சரிங்க சார். அப்போ நான் ப்ரீவியஸாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணியிருப்பீங்களா, அதுலேருந்து நானே ஆர்டர் ஐடி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் எடுக்க வேணாங்க சார், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்க. ஓகே, 2024 அன்னைக்கு வாங்கியிருக்கீங்க பாஷோட பைக் பேட்டரி, கரெக்டுங்களா? ஆமாங்க. ஓகே, ஜனவரி 20 வந்துட்டு ஒரு ட்ரபிள் டிக்கெட் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஸ்டேட்டஸ் நான் பார்க்குறேங்க சார், ஒரு நிமிஷம். ஓகேங்க. என்ன சார் இப்படி அடிச்சு போட்டிருக்காங்க? அவருக்கு என்ன ஆசை சார்? அதான் தம்பி, எனக்கும் புரியல. இந்த நிலைமையில கிடக்குறா தங்கம். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி தாங்க சார் வாரண்டி கிளைம் பண்ண முடியும். பட் அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நாங்கள் மறுபடியும் சென்ட் பண்ணுறோம். இது வேறு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். நீங்கள் இது வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் லாஸ்ட் டைம் காண்டாக்ட் பண்ண காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இது கிடையாதுங்க. நான் மறுபடியும் அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இமெயில் பண்ணுறேங்க சார், ஒரே நிமிஷம். இல்லைங்க, காண்டாக்ட் இந்த டைமும் அவங்களுடைய ஃபோன் நம்பரும் இது வந்து ரீச் ஆக மாட்டுது, இமெயில் ஐடியும் வந்து ரீச் ஆகல. இப்போ வந்து நான் எப்படி இது அமேசான் மூலியமாக தானே வாங்கினேன் நான். எனக்கு அமேசான் தானே இது பண்ணியாகணும். வாங்கியிருக்கீங்க. ட்ரபிள் டிக்கெட் அதுதான் தாங்க சார் ரைஸ் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் காண்டாக்ட் பண்ண அதாவது காண்டாக்ட் பண்ண இமெயில் ஐடியை தப்பான இமெயில் ஐடிங்க சார். ஸோ நான் உங்களுக்கு ஒரு இமெயில் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன், இது மட்டும் செக் பண்ணி பாருங்கள். இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் இமெயில் ட்ராப் பண்ணிவிட்டு ஏங்க 4 மாதம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் சார். 4 மாதமாக நான் இது பண்ணிட்டுக்கிறேன் சார். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, இதேமாரி 4 மாதமாக ட்ரை பண்ணிட்டுக்கிறேன். வித்தவன் வந்து அவன் மூடிட்டு கிளம்பிட்டான். இப்போ வந்து நான் வந்து அமேசானில் வாங்கினதால நான் முடிச்சுட்டுக்கிறேன். இதுவே கடையில் வாங்கியிருந்தாக்கா எனக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. ஒழுங்காக போய் கடையில் போய் கேட்டாக்கா அவங்க வந்து வாரண்டி கிளைம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ அமேசானில் வாங்கினதால யார்கிட்ட போய் கேட்குறது, எங்கே போய் இது பண்ணுறதுன்ட்டு எனக்கு எதுவுமே தெரியல. இப்போ அவங்ககிட்ட போய் இது பண்ணாக்கா அவங்க வரைக்கும் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்களா? சார் நீங்கள் வந்துட்டு இமெயில் ஐடி ஒன்று அனுப்பிச்சிருக்கீங்க, இமெயில் ஒன்று அனுப்பிச்சிருக்கீங்க, அதாவது bpt@bosch.com இதுக்கு நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க. இது வந்துட்டு அந்த வாரண்டி கிளைமுக்கான இமெயில் ஐடி கிடையாதுங்க. ஸோ தப்பான இமெயில் ஐடிக்கு நீங்கள் இமெயில் அனுப்பிச்சிருக்கீங்க. நீங்கள் கரெக்டான இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்தது தானே சார் இது பண்ணுது. 4 மாதம் ஆகுதுங்க.
4 மாதம் 5 இது பேட்டரி இதாகி 7 மாதம் ஆகுது ரிப்பேர் ஆகி. 2 மாதத்துக்கு பிறகு தான் அமேசானில் வந்து கான்டாக்ட் பண்ணி நான் இது பண்ணதுக்கு ப்ரொசீஜர் பண்ணதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்தாங்க. அதுவும் வந்து போகல, அந்த நம்பரும் போகல. அதுக்கப்புறமேட்டு இமெயில் ஐடி கொடுத்தாங்க. அந்த இமெயில் ஐடியும் வந்து நாட் ரெஸ்பான்ஸ் வந்துடுச்சு. 3வது வந்து நாங்கள் வந்து பார்த்து நாங்கள் சரி பண்ணி தரோங்க இது பண்ணி தரோங்கன்ட்டு இது பண்ணாங்க. அதுவும் வந்து இது இப்படி 4 மாதமாக இழுத்துட்டு வந்துடுச்சு. 70 தடவைக்கு மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டேன். ஆனால் வந்து எந்த இதுவும் ரெஸ்பான்ஸும் கிடையாது. இமெயில் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன் சார். இமெயில் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன். அதில் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு, அஃபிஷியல் இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், சாட் போர்ட் கிட்ட கான்டாக்ட் பண்ணுற கான்டாக்ட் எனக்கு எல்லாமே உங்களுக்கு. இல்லை சார், எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு இது பண்ண தெரியாது. புரியுதுங்களா? நான் எப்படி அவங்கக்கிட்ட எப்படி கான்டாக்ட் பண்ணி எப்படி நான் இது பண்ணணுன்ட்டு எனக்கு தெரியாது. ஒரு இமெயில் மட்டும் அவங்களுக்கு அனுப்புங்க சார். நீங்கள் இமெயில் அனுப்பிச்சிட்டு 5 நாளைக்குள்ளார எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வரலைன்னா அந்த இமெயில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு ட்ரபிள் டிக்கெட் ரைஸ் பண்ணி 8 வேலை நாட்களுக்குள்ளார நாங்கள் ஹெல்ப் பண்ணி தரோம். ஒருவேளை அந்த ஹெல்ப் பாஷ் கிட்ட இருந்து எந்த விதமான ரெசல்யூஷனும் வரலைன்னா நாங்கள் எக்ஸெப்ஷன் எடுத்து நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எக்ஸெப்ஷன்னா நாங்களே பொருள் எடுத்துகிட்டு ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் இமெயில் அவங்களுக்கு அனுப்பிச்சா மட்டும்தாங்க சார் அதை வச்சு நாங்கள் ட்ரபிள் டிக்கெட் ரைஸ் பண்ண முடியும். ஏற்கனவே நான் இமெயில் அனுப்புனது தான் வந்து நீங்கள் டபுள் டிக்கெட்டு நீங்கள் இது பண்ணி ரைஸ் பண்ணி இது பண்ணீங்க. இப்போ வந்து புதுசாக இன்னொரு இமெயில் ஐடி நீங்கள் கொடுக்குறீங்கனாக்கா நான் இப்போ இதுக்கும் வந்து நான் 4 மாதமாக இது பண்ணுங்களா? அந்த ட்ரபிள் டிக்கெட்டில் வந்த அப்டேட் படி தாங்க சார் நான் உங்களுக்கு அதை அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சேன். இருங்க சார், ஃபஸ்ட்டு யார் கொடுத்தது இமெயில் ஐடி? நீங்கள் தானே. நீங்கள் வந்து அதுக்கு இமெயில் ஐடி இமெயிலை சென்ட் பண்ணதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போ வந்து நான் கஸ்டமர் கேருக்கும் இது பண்ணேன், ஆனால் வந்து அந்த இதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. நான் வந்து அமேசான் கிட்ட மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் அதை எல்லாத்தையும் கொடுங்கன்ட்டு இந்த 3 மாதமாக இதே ரோந்தில் போன வருஷம் 2025 டிசம்பர் மாதத்துலேருந்து இது செப்டம்பர் மாதத்துலேருந்து நவம்பர் மாதத்துலேருந்து இது பண்ணிக்கிறேன், ப்ரொசீஜர் பண்ணிட்டுக்கிறேன். இது நவம்பர் மாதத்துலேருந்து எனக்கு எந்த இதுவும் கிடையாது. நீங்கள் இது பண்ணுங்கள், நான் 8 நாளில் கொடுக்க சொல்கிறாங்க, 8 நாள் சொல்கிறாங்க, 27ஆந்தேதி சொல்கிறாங்க, அப்படி இப்படின்ட்டு 4 மாதம் ஓடிச்சு. இப்போ என்னன்னாக்கா இப்போ சுத்தமாக அந்த வாரண்டியே சுத்தமாக அந்த பீரியடே முடிஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறமே நான் என்னத்த இது பண்ணுறது? வாங்கி ஒரு 4 மாதம் ஒன்றும் பெரிய அவங்களுக்கு 5 days வெயிட் பண்ணியுமே ரெஸ்பான்ஸ் வரலைன்னா நீங்கள் தொடர்ந்து காத்திருக்கவும். எங்கள் வாடிக்கையாளர். ஹலோ, வணக்கம் எம்பி பாலாஜி, தங்களுக்கு எவ்வாறு உதவலாம்? இது வந்து போஸ் பேட்டரி, பைக் பேட்டரி வாங்கணுங்க, 2024 வாங்கினது. சார் ஆர்டர் நம்பர் கம்ப்ளீட்டாக சொல்கிறீங்களா? இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸு. ஆர்டர் டீட்டெயில்ஸுங்களா? 2024 3வது மாதம் வாங்கினது. தனியாக அப்படி பார்க்க முடியாது சார். ஆர்டர் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஃபெச் பண்ண முடியும் டீட்டெயில்ஸ். சர்ச் பண்ண முடியுங்களா? சரி இருங்க பார்க்குறேன். மேலே ரைட் சைடில் நீங்கள் யார் ஆர்டர்ஸ்குள்ளே போயிட்டு மேலே ஃபில்டர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் தனியாக இருக்கும் உங்களுக்கு. அதை அந்த பொருளோட இமேஜ். ஹலோ, சொல்லுங்கள் சார். சார் லைனில் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சார் நான் இப்போது உங்களுக்கு ஒரு 2 இமேஜ் லிங்க் இன்னொரு இமேஜ் லிங்க் உங்களுக்கு ஒன்று ஷேர் பண்ணி விடுறேன், சரிங்களா? அந்த இமேஜ் லிங்க்ல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வாரண்டி அந்த ப்ராடக்ட்டோட ஃபோட்டோ 3 டீட்டெயில்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணுங்கள், சரிங்களா? 3 டீட்டெயில் ப்ராடக்ட் நான் என்னென்ன அட்டாச் பண்ணோன்னு சொல்கிறேன். இன்னைக்கே முடிச்சிடலாம். நான் அந்த ரெக்வஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அவங்க 3 ஃபோட்டோ மட்டும் அட்டாச் பண்ணிட்டு சொல்லுங்கள், இதை ரிசால்வ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாங்க. என்னென்னா லைக் இந்த ப்ராடக்ட்டோட இமேஜ் ஒன்று, சரிங்களா? அந்த பொருள் இருக்குல்ல உங்ககிட்ட,
அந்த பொருளோட இமேஜ் ஒன்று, வாரண்டி அந்த ஸ்லிப்பு வாரண்டி ஸ்லிப்பு ரெண்டுமே அமேசான்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்வாய்ஸும் வாரண்டி ஸ்லிப் அப்படின்ட்டு காமிக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த மூணையுமே அட்டாச் பண்ணுங்க. அந்த டீமுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இந்த கான்டாக்ட் இப்போ வந்து வாரண்டி ஸ்லிப்னாக்கா எப்படி எனக்கு அது தெரியல. வாரண்டி ஸ்லிப்னாக்கா அதே லிங்க் ஒர்க் ஆகாது. ரெக்வஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு ஃபாலோ அப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நேரம் மட்டும் டைம் தாங்க, ஒரு அரை மணி நேரம் டு 1 மணி நேரம் மட்டும் டைம் தாங்க. என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் ரீஃபண்டா இல்லை ஃபர்தராக என்ன மூவ் பண்ணணுன்ட்டு செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன். சரிங்களா? சரிங்க. அதான் இது நம்ம ஆர்டர் போட்டது அந்த இன்வாய்ஸ் ஸ்லிப்பு. இன்னொரு ஸ்லிப்பு வந்து என்னன்னாக்கா இன்வாய்ஸ் பில்லு. இன்னொன்று வந்து இதுக்காக கஸ்டமருக்கு இதை போர்ட்டில் தான் உங்கள் பேரில் தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும். ஆல்ரெடி கொடுத்துட்டேன். அது போஸ் கம்பெனி சர்வீஸ் அப்டேட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எனக்கு எந்த இதுவும் ரெஸ்பான்ஸும் இல்லை. சரிங்களா? இல்லை சார், புரியுது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பட் இப்போ அவங்க கரெக்ட் ஐடியா அவங்களுக்கு ஒன்று அனுப்பியிருக்காங்க. ஸோ பேக் அண்ட் டீம் டேரெக்டாக அந்த போஸோட பேக் டீமுக்கே வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி அதுவுமே ஒன்று அனுப்பியிருக்காங்க அந்த லிங்க்கு. ஸோ அது மூலிமா ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க தான் சொல்கிறேன் சார். அதை நான் இப்போ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு நான் அதை ரீமெயில் பண்ணியிருக்கேன். ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் சார். அது மெசேஜில் பண்ணிக்கிறீங்களா, இமெயில் ஐடி பண்ணிக்கலாம்? எஸ்கலேட்னு சொல்லியிருக்குல்ல சார், அதுதான். இப்போ என்ன செய்யணும் இதுக்கு? ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி செஞ்சாங்க. அந்த இமெயில் ஐடிக்கு திரும்பி அனுப்ப சொன்னாங்க 4-5 தடவை. ஒரு தடவை 2 தடவை இல்லை, 4-5 தடவை. அந்த இமெயில் ஐடிக்கு வந்து திருப்பி நீங்கள் சென்ட் பண்ணுங்க. நீங்கள் கொடுத்த இது வந்து சரியா தெளிவாக தெரியல. என்ன ஃபோட்டோ என்ன மெகா பிக்சல் கேமரா வச்சு நான் இது பண்ண முடியும்? அந்த போஸ் கம்பெனி பேட்டரியினுடைய பிக்சல்லாம் கரெக்டாக இது ஜூம் பண்ணி எடுக்க முடியும்? சொல்லுங்கள். அதே மாதிரி ஆர்டர் இன்வாய்ஸ் பில்லும் வந்து தெளிவாக இல்லை. நீங்கள் கொடுத்தது தான் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக மாற்றி பிடிஎஃபாக வருது. அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுனாக்கா பிடிஎஃப் வந்து உள்ளார நுழைய மாட்டேது. அதை வந்து கட் பண்ணி தான் உங்கள் இதில் அனுப்புகிறோம். அதுவும் வந்து தெளிவாக தெரியலன்ட்டு இதே மாதிரி நீ இப்போ போன வருஷம் செப்டம்பர் மாதத்துலேருந்து 15ஆம் தேதியிலேருந்து இன்னும் பிப்ரவரி 21ஆம் தேதி வரைக்கும் நான் இது பண்ணுறேன். 21 இது கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க. போஸ் கம்பெனியோட இதையும் இமெயில் ஐடியும் இதையும் கொடுத்தாங்க. நான் வந்து ஏற்கனவே போட்டது அதுக்கு தான் நான் போட்டது. இப்போ எஸ்கலேட் நம்பர் அந்த இது வந்து லிங்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அதில் என்ன ஆகுனாக்கா, இதோ இருங்க ஒரு நிமிஷம் சொல்கிறேன். அதில் என்னன்னாக்கா, ப்ளீஸ் செலக்ட் வாஷிங் மிஷினு, டம்ளர், ட்ரையரு, வாஷர் ட்ரையரு, ரெஃப்ரிஜரேட்டரு, ஃப்ரீசரு, டிஷ் வாஷரு, அதுக்கப்புறமா குக்கிங் ஹாப்ஸு, செமினர் ஓவனு, கிச்சன் அப்ளையன்ஸு, மிக்சர் கிரைண்டரு, பிளெண்டரு, ஜூஸரு, காஃபி மெஷினு, வேக்யூம் கிளீனரு, இது தான் இருக்குது. இதில் வந்து நான் எதை போய் நான் செலக்ட் பண்ணி நான் இது போஸ் பேட்டரியினுடைய இதை வந்து நான் என்ன இது பண்ணுறது? நான் சொல்லுங்கள். போஸ் பேட்டரியினுடைய இதை வந்து இந்த இதில் வந்து எதில் நான் செலக்ட் பண்ணுறது? பாஸ் சைட்லேருந்து உங்களுக்கு வாரண்டி டினை பண்ணிட்டாங்க. அடுத்து அமேசான் சைடில் வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணோம். டிக்கெட் ரைஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டோட பேஸ்லிப், இன்வாய்ஸு, ப்ராடக்ட்டோட இமேஜு, ப்ராடக்ட்டை நீங்கள் மெயில் பண்ணதோட ஸ்க்ரீன்ஷாட் இது எல்லாமே வச்சு நாங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணுவோம். டிக்கெட் ரைஸ் பண்ணி 5 ஒர்க்கிங் டேஸ் வெயிட் பண்ணணும். 5 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு அமேசான் சைட்லேருந்து வாரண்டி கிளைம் பண்ணி கொடுப்பாங்க. ஏங்க இது வந்து 5 ஒர்க்கிங் டேஸ் இல்லைங்க. இது ஆல்ரெடி 70 தடவைக்கு மேலே இதே மாதிரி தாங்க இது பண்ணிட்டாங்க. அமேசான்லேருந்து நீங்கள் கம்பெனி டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து கம்பெனி வந்து என்ன சொல்லிடுதுனாக்கா, நீங்கள் வந்து எங்களை வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கன்னு இப்போ தான் வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினவர் இது பண்ணார். அவர் தான் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து இந்த லிங்க் இது பண்ணி விட்டார், மெசேஜ் லிங்க் அனுப்பிச்சி விட்டார். இந்த லிங்க்கில் வந்து ஓப்பன் பண்ணி சர்வீஸ் ரிக்வெஸ்ட் நம்பருன்ட்டு அந்த இது ஆர்டர் ஐடி போட்டுட்டு இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு
நான் இது பண்ணாக்கா இதில் வந்து வாஷிங் மிஷின், டம்ளரு, இந்த ட்ரையரு, இந்த ஹோம் அப்ளையன்ஸ் இது வரைக்கும் தான் இருக்குது. இதில் வந்து போஸ் கம்பெனி பேட்டரியினுடைய இது வந்து கிடையாது. இதில் வந்து எதில் நான் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நான் வந்து கான்டாக்ட் பண்ணுறது நான் சொல்லுங்கள், அவங்களுக்கு எப்படி நான் கான்டாக்ட் பண்ணுறது? ஒரு நிமிஷம் இருங்க, நான் செக் பண்ணி சொல்றேன். லைன்ல இருங்க. ஆ ஹலோ சார். சொல்லுங்கம்மா. சார் உங்களுக்கு மெயிலில் ஒரு லிங்க் வந்திருக்கும், எஸ்கலேஷன் மெயில்னு சொல்லிட்டு, எஸ்கலேஷன் லிங்க்னு சொல்லிட்டு, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் நீங்கள் ரைஸ் பண்ணணும் சார். அது தாங்க, அந்த லிங்கை தாங்க கிளிக் பண்ணி ரைஸ் பண்ணாக்கா அதில் வந்து ப்ரொசீஜர் வந்து இது தான் காட்டுது. ஹோம் அப்ளையன்ஸ் இது வரைக்கும் தான் காட்டுது. வாஷிங் மிஷினு, அந்த ஹோம் இதுக்கு இல்லை, வேக்யூம் கிளீனரு, குக்கிங்கு, டிஷ் வாஷர், இந்த ரெஃப்ரிஜரேட்டரு, இதில் வந்து போஸ் கம்பெனி பேட்டரிக்கு உண்டான கார் அண்ட் மோட்டார் பைக் ஆக்சசரிஸ் அண்ட் பார்ட்ஸ், பைக்கோட ஆக்சசரி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. அது அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கிறேன் அந்த இதை. நீங்கள் வேணாக்கா சொல்லுங்கள். அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா அது ரிலேட்டடா ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ரைஸ் பண்ணுங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை, அது ரிலேட்டடாக என்ன இருக்குதுங்க? எதுவுமே இல்லைங்க. அது இங்கே பாருங்கள், வாஷிங் மிஷினு, டம்ளர், ரீட் பண்ணுங்க. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், அந்த லிங்க்கை, எஸ்கலேட்டர் லிங்க்கை. இல்ல அந்த லிங்க் எனக்கு ஆக்சஸ் பண்ண முடியாது. நீங்க அந்த அது ரீட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். நீங்க அனுப்புனது தாங்க, உங்க தரப்புல இருந்து அனுப்புனது தான் எனக்கு லிங்க். அது எனக்கு புரியுது. கஸ்டமர்ஸ்னால தான் ஆக்சஸ் பண்ண முடியும். எங்க சிஸ்டம்ல அது எங்களுக்கு கஸ்டமரோட மெயில்ல ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால தான் கேக்குறேன். இல்லனாக்கா அந்த இதை சொல்லட்டுங்களா? பேர் ரீட் பண்ணுங்க. பேர் இந்த வருங்க, ஒரு நிமிஷம். வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் சொன்னீங்களா, அந்த மாதிரி சொல்லுங்க. இந்த வருங்க, ஒரு நிமிஷம். www.seera டாட் அதுல கிளிக் பண்ணா திங்ஸ் தெரியுதுன்னு சொன்னீங்களா, அந்த திங்ஸோட நேம் ரீட் பண்ணுங்க. லிங்க்ஸ் அதை கிளிக் பண்ணாக்கா இதை ப்ரௌசருக்கு போகுது. இருங்க, இமெயில், கான்வென்ஷன்ஸ் காலு, சர்வீஸ் ரிக்வெஸ்ட் நம்பரு, என் பேர் கேட்குது, இமெயில் ஐடி கேட்குது, மொபைல் நம்பர் கேட்குது, சிட்டி கேட்குது, ஸ்டேட் கேட்குது, பின்கோடு கேட்குது. அதெல்லாம் என்டர் பண்ணுங்க சார். அதை இது பண்ணிட்டாங்க. ப்ளஸ் ப்ராடக்ட் கேட்டகரி கேட்குது. ப்ராடக்ட் கேட்டகரினாக்கா அதை ஓப்பன் பண்ணாக்கா வாஷிங் மிஷினு, டம்ளரு, ட்ரையரு, வாஷரு, ரெஃப்ரிஜரேட்டரு, ஃப்ரீசரு, டிஷ் வாஷரு, குக்கிங் ஹாப்ஸு, செராமிக் ஓவன்ஸு, கிச்சன் அப்ளையன்ஸு, மிக்சர் கிரைண்டரு, பிளண்டரு, ஜூஸரு, காஃபி மிஷினு, வேக்யூம் கிளீனர், இது வரைக்கும் தான் இருக்குது. இதில் வந்து இன்னத்தை நான் செலக்ட் பண்ணுறது? சார் இதில் நீங்கள் எதையுமே செலக்ட் பண்ண முடியாது. எது செலக்ட் பண்ணாலும் ராங்காக தான் போகும். நீங்கள் வாஷிங் மிஷின் செலக்ட் பண்ணாலும் நான் போஸ் கம்பெனி பேட்டரி வாங்கிக்கிறேன். போஸ் கம்பெனி பேட்டரிக்கு வாஷிங் மிஷினை இது பண்ணாக்கா அது வந்து ராங்காக தானே போகும். சரி ஓகே சார், இது ரிலேட்டடாக நான் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அந்த லிங்க் யூஸ் பண்ணி உங்களால் எதுவுமே பண்ண முடியல, நான் வேணா ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன். அந்த லிங்க் யார் சென்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்து போகும், ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக செக் பண்ணிவிட்டு அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 24 hours வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சார் இதுக்கு. 24 hours. ஏன்னா அந்த டெக்னிக்கல் டீம் சார் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு கால் கனெக்ட் பண்ண முடியாது. நாளைக்கு மார்னிங் தான் அவைலபிளாக இருப்பாங்க. 10க்கு இப்போ 10 ஆயிடுச்சு, அவங்க அவைலபிலிட்டி இருக்க மாட்டாங்க. அதனால நம்ம எஸ்கலேட் பண்ணுறதுல நாளைக்கு மார்னிங் தான் இது ரிலேட்டடாக நம்ம எஸ்கலேட் பண்ணணும். மார்னிங்
இருக்கவும் எங்கள் வாடிக்கையாளர் சேவை ஏஜென்ட்டுகளில் ஒருவர் விரைவில் உங்களை தொடர்பு கொள்வார்.